இந்த திருடங்க எல்லாம் மாப்பிள நைட்டுல தான்டா திரியிறாங்க. அது சரி. எப்படி திருடுறாங்க தெரியுமா? ஏற்கனவே சொன்னா பாத்தியா மோட்டர் திருடங்க வருவாங்க அப்படின்னு. ஆமா வந்துட்டு போனா ராத்திரி நான் தூங்கிட்டு கிடக்குறேன், திரும்ப வராங்க. ஒரு லைட் தெரியுது. அந்த லைட் நைட்ல வந்தானாக்க நம்ம ரூம்ல வந்து அந்த கண்ணாடிக்கு தான் அந்த லைட் அடிக்கும். அப்போ முதலாளி வர நம்பியில வச்சுட்டு. ஆமா முதலாளி, அதாவது எப்படி தெரியும்டா மாப்பிள, நைட்ல இருந்து முதலாளிக்காரன் அவன் லைட் அந்த வெளிச்சம் தெரியும் பாரு. ஆமா வெளிச்சத்தை வச்சு நம்ம கெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த லைட் வெளிச்சம் வந்து முதலாளிக்காரனா தெரியும், இல்ல கொஞ்சம் இந்த ஹெட்லைட் கொஞ்சம் மங்கல் அடிச்சாக்க வேற யாரோ. மஞ்சள் ரெண்டு மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு கெஸ் பண்றது. ஆமா கெஸ் பண்றது. அப்ப லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு மாப்பிள இல்லக்க. அப்ப நானும் கொஞ்சம் ஆவலோட எந்திரிச்சேன். ஆஹா யாரோ வர்றாங்கடா அப்படின்னு. வராங்கன்னா நடுச்சாமத்துலயும் வருவான் சில நேரங்கள்ல. அதுக்காக முதலாளிக்கு வரானாங்க வெளியில வந்து பாக்குறேன், அந்த லைட் வெளிச்சம் வந்து இவன் வேற மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிச்சு. வந்து ஜிஎம்சி காரனால கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கேன். இது வந்து வேற காடி போல, அது நமக்கு தெரியுது லைட் கம்மியா தெரிஞ்சு அப்படின்னு. அப்ப அந்த அந்த வந்த காடி நேர நம்ம அந்த இடத்துல 2 போர்ட்டபிளும் இருக்கேன். மொத்தம் 2 போர்ட்டபிள். அந்த மக்கினான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்னதா சீட்டு மாதிரி போட்டு அடைச்சு அது ஒரு ரூம் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 3 மட்டும் இருக்கு, பாக்கி இந்த கேமா எல்லாம் பிரிச்சு அடிக்கிட்டாங்க என் ரூமுக்கு கீழே. அப்ப அந்த வர்றவன் என்ன செய்யறாங்க, அந்த பெரிய மோட்டர் இருக்குவாரு. ஆமா அந்த பெரிய மோட்டர் பக்கத்துல அந்த வண்டி போயிருச்சு. அப்புறம் ஐயா பெரிய வண்டி அந்த பெரிய மோட்டர் பக்கத்துல போனதோட எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, ஒருவேளை முதலாளிக்காரங்கன்னு வேற வண்டியில வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்க ரூம்ல லைட் தான் எரியும். ஆமா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இங்கிட்ட வர்றதுக்கு தான் பாக்குறான். அந்த இதையே சுத்துறாங்க. வெயிட்டா தான் இருக்கு. அப்படி அந்த மோட்டர் வந்து பெருசு மாப்பிள. இது இந்த ட்ரக் அந்த மாதிரி இருக்கு, அது மாதிரி மோட்டர் அது. டிராக்டர் மாதிரி, டிராக்டர் இன்ஜின் மாதிரி. அதை தூக்குறதெல்லாம் சாதாரணமா தூக்க முடியாது. அப்ப அது கொஞ்சம் பெரிய மோட்டர். அது சரி. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா மாப்பிள, அந்த மோட்டர் அந்த அந்த ரூம்பே சுத்துறாங்க. சுத்திக்கிட்டு இருந்ததோட நானும் சரி இவர் இந்த மோனராத்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அங்க இருந்து. கடைசி பார்த்தா டம்மு டம்முன்னு சவுண்டு கேக்குது, உடைக்கிற சவுண்டு. ஐயோ அப்பா உடைக்கிற சவுண்டு கேட்டதோட எனக்கு வடவடன்னு வந்துருச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பத்திரன்னு சொல்லிட்டு வடவடன்னு வந்துருச்சு. வந்தாங்க கேளு டம்மு டம்மு சவுண்ட் கேட்டதோட நான் என்ன செஞ்சுட்டேன், ஆஹா இது கள்ளனால இருக்கும் போல, நம்ம இப்ப இறங்கி போனா நம்மளை சாவடிச்சிருவாங்க. கண்டிப்பா என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே கிடக்குறேன் நானு. அங்கனுக்குள்ள யார நாம கூப்பிட முடியும்? என்ன செய்யணும் நம்ம உடம்புல? இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த மோட்டரு. இப்ப இங்கனுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கிடுவான், இங்க இருந்து கொஞ்சம் ஒரு 200-300 மீட்டருக்குள்ள இருக்கேன். அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுல 100 மீட்டர். என் ரூம்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ல இருக்கு அந்த மோட்டருக்குள்ள. 300 ஆமா 300 மீட்டருக்குள்ளதான் இருக்கேன் அந்த மோட்டர். அமைதியா இருக்கா அவங்க உடைக்க சவுண்ட் கேக்குது. நைட்டுல சூடு வேற. நான் என்ன செய்யறேன் தெரியுமா, பார்த்துட்டு இப்போ எனக்கு பயம், இறங்கி போகணும்டா எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. நம்ம எனக்கு உள்ள யோசனை தெரியுமா, ஆளுகளோட சேர்ந்து நம்ம ஓடுற எண்ணத்துல நான் இருக்கிறேன். ஆமா அப்படிதான். ஆமா அந்த மாதிரி யோசனை இருக்கிறதுனால மாப்பிள்ள நான் பாத்துக்கிட்டு என்ன செய்யறேன் தெரியுமா, இறங்கி போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. இவங்க உடைச்சு பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உடைக்கும். அது எப்படி அந்த ஹோட்டல் அழைச்சு உடைக்க முடியாது மாப்பிள்ள. அந்த லாக்கு உடைச்சிருப்பாங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பாங்களோ, அந்த இரும்பு லாக் பண்ணி உடைச்சு பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, வண்டி எடுத்துக்கிட்டு திரும்ப இப்படின்னு போனவன் மறுபடியும் யூட்டன் அடிச்சுட்டு வர்றாங்க. ஏன் ரூமுக்கு நேரம் வர்றாங்க. ஐயா ஏன் ரூமுக்கு வந்ததோட அதை உடைச்சு பார்த்துருப்பாங்க போல. அதை நான் நைட்டு போய் பார்க்கல என்ன நடந்துச்சாங்கன்னு. இவங்க நிக்கிறாங்க எனக்குள்ள. அப்ப ஏன் ரூமுக்கு நேரம் வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு அந்த காடி மாப்பிள்ள எல்லா மண்ணுலையும் ஓடுதுடா, ரோடு மாதிரி. மண்ணுக்குள்ள அவ்வளவு பாலைவன மண்ணுல ஓடுது. நம்ம சாதாரணமா கடல் மண்ணில் ஓட்டினாலும் உட்கார்ந்து நம்ம காரலாம். எப்படி அந்த மண்ணுக்குள்ள எல்லா சைடும் ஓடுதுன்னு தெரியல. என் ரூம் ரவுண்ட் அடிச்சுட்டு நேரம் அவன் போர்ட்டபிளுக்கு போறாங்க. அது திரும்ப அவன் ஏன் போட்டோ அங்க ஒரு பக்கத்துல ஒரு 50 மீட்டருக்குள்ள கேப்ல இருக்கேன். 100 மீட்டர் கேப்ல வரேன். இங்கிட்ட அங்கிட்ட 100 மீட்டர் வச்சுக்குவான். அப்ப அவன் போர்ட்டபிளுக்குள்ள போய் அந்த வெளியில ரவுண்ட் அடிச்சு பாக்குறான். பார்த்துட்டு அதை வந்து அதுக்குள்ள வண்டி நின்றுச்சு. ஒரு 15 நிமிஷம் வண்டியை போட்டு அவங்களே கிடக்குறாங்க. எனக்கு பயம்டாலும் பயம், சரி பயம். அப்ப உங்க ரூம் ஹீட்டா வச்சிருக்கீங்க? ரூம்ல லைட்டா வச்சிருக்கானா? ஆமா பெட்ரூம் அதான் போடல. இது அடிக்கணும் விளக்கு மாப்பிள. அதெல்லாம் போட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கு. அதெல்லாம் போடுறதே கிடையாது. நான் இருட்டுக்குள்ளேயே கடந்து பழகிருச்சு எனக்கு. பேய் மாதிரி கடந்துடுறது. சரி அப்புறமேட்டுக்கு என்ன செய்றாங்க, அதுல கொஞ்சம் நின்றுட்டு திருப்பி அப்பதான் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஏன் ரூமுக்கு நேரம் வர்றாங்க. அந்த காரியை கொண்டுகிட்டு வந்தவன் என்ன செஞ்சுட்டான், அந்த ரூமுடைய வாசலை பார்த்துட்டு இப்ப சுத்தினதோட அந்த கீழே அந்த கேமா வரைக்கும், இந்த கேமாலாம் கலவாங்க மாட்டாங்க போல தெரியுது. இவங்க நோக்கம் அந்த மோட்டர் தான்.
அது சரி. அப்ப என் ரூமை சுத்தி பார்த்துட்டு அந்த ரூமுடைய எனக்கு அந்த வெளியில இரும்பு டோர் தான் அது. வெளியில பூட்டு போடல. ரொம்ப உள்ளாக்க இருக்கிறோம்ல, அப்ப எப்படி வெளியில பூட்ட முடியும்? ஆள் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மாப்ள. தெரிஞ்சதோட தைரியமா இறங்கிட்டாங்கடா, வண்டி விட்டு இறங்கி தட்டுறான் கதவை. சதிக் சதிக் யா முகமது அப்படின்ட்டு. எப்படி உள்ளாக்க ஒரு ஆள் இருக்குங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பல இடத்துக்கு போறாங்க இல்ல, இவங்க வேற புது ஆளு. ஆனா போனதை விட்டு போயிட்டாங்க பாம்பு. அவங்க விட்டாங்க, இவங்க யாரும் தெரியல. கேளு, அப்ப எனக்கு நெஞ்சுலாம் பட 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 படம் அடிக்குது. என்ன செய்ய போறான்னு தெரியல, இவன் யாருன்னு நமக்கு தெரியலையே. இவனுக்கு போன் அடிச்சு சொல்றதுக்கு போனும் இல்ல. ஆமா. அப்ப நான் என்ன சொன்ன, மேல ஜன்னலை திறந்துக்கிட்டு இப்படி உத்து பாக்குறேன். அவங்களும் அந்த செட்டுப் தான். அது சரி. அந்த புல்லாக்கிலாம் விட்டுலாம். ஆனா இந்த வட்டா எல்லாம் இல்ல. வட்டா மட்டும் இல்ல, வட்டா இல்ல. இவங்களும் அந்த திருட்டு கோஷ்டி. ஆமா, இது மோட்டர் திருடு. ஆனா தைரியமா வர்றாங்கல்லடா பாலைவனத்துக்குள்ள பூந்து. அப்புறம் இவங்கள பார்த்தா ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் தான் அந்த கார்ல. நல்லா வளர்த்தியெல்லாம் இருப்பாங்க. அவன் முரட்டாளுக்கு தான் நிக்கிறாங்க. எல்லாம் சதிக் சதிக் நல்லா பேசுறாங்க. டியூஷன்ல பேசுற மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நான் துறக்கணும் பாரு கதவை. ஆமா, உடைச்சிருவாங்க. அவங்க 3 பேர் நிக்கிறாங்க ரெடியா. அவங்க மாம்பரிசா இருக்காங்க. ஒருத்தனு உடைச்சிட்டு வந்துருமே. அப்ப என்னமோ எத்தலாவா என்னமோ சொல்றான். அப்படின்னா வெளியில வேணும்னு நினைக்கிறான். எத்தலா பர்றா அப்படிங்கிறான். எனக்கு வந்து ஆஹா கையெல்லாம் ஆடுது. கால் வேற ஒரு பக்கம் வீக்கா இருக்குது. ஆமா, வீக்கா போச்சு உங்களுக்கு. எனக்கு 2 மனசு இருக்குது. எப்படி தெரியுமா? ஒண்ணு வந்து இவங்களோட சேர்ந்து போறது, அப்படி ஒரு யோசனை. இன்னொரு பக்கம் நம்ம கூட்டிட்டு போன ஒரு வெளியில ஒண்ணு அடிச்சுக்கிட்டு சாவடிச்சிடும் ஒரு பக்கம் பயம். உள்ள செரிஞ்சு கதவை திறந்துடா, இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு திறந்துட்டேன். என்னானாலும் சரிந்து. வேற என்ன, நானே ஒரு இதுல கிடக்குறவன், எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி திறந்துட்டா. வந்ததோடைய சலாம்லாம் கொடுக்குறாப்ல. அதெல்லாம் கொடுத்துறாப்ல. என்ன கரபானா கரண்டுக்கு கரபான் அப்படின்னா எனக்கு கரண்டுனா தெரியும். மாஃபின்னு சொன்னேன். அப்ப மக்கீனா அப்படின்னா மக்கீனா சின்ன மோட்டர் அந்த வாச பக்கத்துல இருக்கு. எனக்கு அவன் பார்த்தாலே தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, அடிப்பாங்க இல்ல இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா. அப்ப இருக்குது எனக்கு ஒரு பக்கம் கையால நடுக்கமாப்ல. அப்ப வந்து மக்கீனா அவங்க மோட்டர் தூக்குறான். ஏன்டா வள குழந்தை எல்லாத்தையும் தள்ளுறது இல்ல, மோட்ரு. அவர ஒருத்தன் வந்தான், அந்த 3 பேத்துல ஒருத்தன் காரு பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டான். 2 பேரு சரச்சனை வந்தாங்க. அந்த மோட்டரை தூக்கிட்டாங்க. மோட்டரை தூக்கிட்டாங்க. என்ன செய்ய, நான் என்னமோ பொம்மை கணக்கட நான் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சொந்தக்காரன் வந்து என்னமோ இது கட்ட மாதிரி தூக்கி கொடுத்த மாதிரிலாம் திறந்தோட பக்கத்துல வச்சிருந்தேன் நான் மோட்டர். அங்குள்ள இருக்கி அவன் கண்ணுல தட்டு போட்டுருச்சு. அது கேட்டு சுத்தி பார்த்துட்டான். அப்படியே சுத்தி பார்த்துட்டான். அந்த மோட்டரை சட்டக்குன்னு தூக்கிட்டாங்க. தூக்கி வண்டியில ஏத்திட்டான். அவன் வண்டியில ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு நான் வந்து எனக்கு அந்த இடத்துல தெளிவா பேச தெரிய மாட்டேங்குது. வண்டி நம்பரும் இருட்டுக்குள்ள தெரிய மாட்டேங்குது. கண்ணு வண்டி நம்பரும் தெரியல. இவங்க மூஞ்சி எல்லாம் இருட்டு. அவங்க இதுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு எனக்கு என்னண்டா இன்னும் இவன் மோட்டரோட சேர்த்து என்னையும் தூக்கிட்டு போயிட்டான சேவலைய. ஆமா, வேற ஒரு யோசனை எனக்கு. இன்னொன்னு எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் மாசலாமா அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு நான் என்னமோ விளைஞ்சு போய் நிக்கிறேன். இப்படி முதலாளி இப்போ இவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்ப வந்து கேட்பான், நான் எங்க மக்கீனா திரும்ப கேட்கணும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் சொல்ல. நான் எனக்கு அவங்க வந்து இறங்கி இது ஒண்ணத்துலயே பாதி ஜேம் ஆயிருச்சு. அன்னைக்கு நடு சாமத்துல நீ எப்படி மாப்பிள்ள தைரியம் நிப்பியாக்குனே யோசிச்சு பாரு. காலு வேற சரியில்லை எனக்கு. நம்ம நினைப்ப நீ எல்லாம் பேசலாம் முடியுமா? அது உண்மைக்குமே ஒரு திருடனை ஒரு 3 திருடனை ஒரே டயத்துல நீ ஒத்தால பாத்தீங்கன்னா பேசிட்டியா? நின்று முடியாதரா. நானும் விளைஞ்சு போய் நிக்கிறேன். மோட்டரை தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாம் மாசலாமான்ட்டு அவன் பாட்டு ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்னமோ இது விளைச்சல்ல உட்காந்த மாதிரி வெள்ளஞ்சு போய் உட்காந்து ஃப்ரீஸ் ஆகி. இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து போயிட்டான் இவன் அந்த திருடங்க. அப்ப என்னடா இதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வாகவன் வேற போயிட்டாங்கல்ல, இதை வேற இப்ப போன் அடிச்சு சொல்ல முடியாது. போன் வேற என்ற ஒரு பக்கம் இல்ல, மோட்டரை தூக்கிட்டு போயிட்டான். நான் என்ன செய்யறது தெரியாம நான் ஒரு பக்கம் யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்து இருக்கிறேன். என்ன பண்றது வந்து ஒரு விதமான அந்த பதட்டமும் கையால் ஆட்டமும் ஒரு இது இல்லாம போயிருச்சு. இதுண்டா ஒரு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ல கூட கொஞ்சம் ஏறிடுச்சு. ஏத்திட்டு போயிட்டாங்க. அது வந்தாண்டா கேட்பான்லடா எங்க அந்த மக்கீனான்னு கேட்டாங்க. எவ்வளவு விலை நிறுத்த இல்ல, இந்த ஹோண்டா இன்ஜின் செதஞ்சில இருக்கேன். விலை சரியான விலை
ஒருவேளை நம்ம சம்பளத்தையாச்சும் பிடிச்சிட்டு போறான் ஒரு ஒக்கட்டு அடிப்பாங்க வந்து கேட்பானா என்ன ஏதுன்னு, யார் வந்தது எவர் வந்ததுன்னு கேட்டுக்கிட்டு நான் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கிடக்குறான். அப்ப இவனும் போயிட்டான். சாப்பாடு வேற இறங்க மாட்டேங்குது எனக்கு. இதுக்கு ஒரு முடிவு இல்லாட்ட எப்பறம் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்? சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? நம்மளால சாப்பிட முடியாது. வருவான் போயிட்டான். விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச பொழுதுதான் என்ன செய்யறான், அப்படியே எந்திரிச்சு போய் பாக்குறான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த மோட்டர் உடைச்சாங்கல்ல, ஒருவேளை அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை தூக்க முடியாது எனக்கு தெரியும். ஆமா, அது நல்லா கீழே ஃபிட் பண்ணி வச்சிருப்பான் பெருசு அது. அப்ப அதை போய் பாக்குற அந்த பூட்டை ஃபுல்லா உடைச்சிட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து உள்ளாக்க பாத்துட்டு அதை தூக்க முடியாம வச்சுட்டு போயிட்டான். அதை விட்டுட்டான். அது பெருசா இருக்குமாப்ல, தூக்க முடியாது. அவங்க நினைச்சு வேற மாதிரி. ஏன்னா வந்து வேற மாதிரி. அதோட வந்துட்டு நம்ம வெறுங்கையோட போக்குறான்னு சொல்லிட்டு தான் நம்ம ரூம்ல இருந்த சின்ன மோட்டரை தூக்கிட்டு போனது. இவங்களுக்கு நல்லாவே தெரியுமாப்ல, சின்ன மோட்டர் பாலைவனத்துக்கு வச்சிருப்பாங்க. இப்படியே ஒரு ரூம் அடிச்சு அனுப்பிடுவா. 10 மோட்டர் பெரும்பாலான ரூம்புகள்ல இந்த சின்ன மோட்டர் வச்சிருப்பாங்க. அந்த வேலை ஜெனரேட்டர் சின்னது எவ்வளவு வரும்? வேலை எத்தனை தெரியல எனக்கு, வேலை தெரியல எவ்வளவு வரும். ஆனா வேலை கூட இருக்கு. ஹோண்டா இன்ஜின் அதுல தாண்டா கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி நான் கரண்ட் சார்ஜ் ஏத்திக்கிட்டு கொண்டுகிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு இந்த மோட்டர் போனதாவது எனக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப இவன் நான் எப்படி சொல்லி இவனை சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்குது. வந்துருவானா இப்ப இவன் நம்ம என்ன சமாளிக்கிறது அப்படின்ட்டு.